மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு நல் அரசு. என்ன பற்றி பேச போகிறேன் தெரியுமா? கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி. அதாவது புத்தாம்பதூரில் நம்ம ஊரில் ஒரு கருத்தை வீசிட்டு போயிடுவோம். அது கவர்மெண்ட் காலேஜ்னால் அதெல்லாம் மட்டமாக தான் இருக்கும். அங்கெல்லாம் டீச்சிங் இருக்காது, வாத்தியார் சரியாக இருக்க மாட்டாங்க, கிளாஸ் ரூம் இருக்காது, அங்கெல்லாம் வேலை கிடைக்காது. இது மாதிரி ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு கருத்தை நம்ம அள்ளி வீசிட்டு போயிட்டே இருக்கோம். அது உண்மை அப்படின்னு கேட்டால் உண்மை இல்லை. ஏன்னா நமக்கு போதிய தரவுகள் தகவல்கள் நம்ம கையில் இல்லை. அதனால் நம்மளாவே என்ன பண்ணிடுறது, ஒரு ஜென்ரலைஸ் பண்ணிடுறது. ஆனால் என்ன யோசித்து பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பயன்பெறுற மாணவர்களுக்கு இந்த அரசு கல்லூரிகள்ங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. சீட்டு உடனடியாக கிடைக்கும், ஃபீஸ் ரொம்ப 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 குறைவு, அண்ட் எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க இதை பயன்படுத்திக்கணுமே தவிர போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடாது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் வேணான்னு திட்டுவோம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட் தான் வேணும்போம். எங்கே இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வருதுன்னு வச்சிங்களேன், அங்கே வேணாம் கவர்மெண்ட் மட்டம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அங்கே ஒட்டுமொத்த பேர் எதுக்கு போட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு தான் போட்டி போடுவாங்க. அப்போ என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டியோ, ஒரு எம்ஐடியோ, ஒரு ஏசி டெக்கோ அரசு கல்லூரி தானே. அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் போய் சேர்றோம். இது பல உதாரணங்கள். உதாரணமாக ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக், புகழ்பெற்றது. அங்கே கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஜிசி சேலம், அக்செட் காரைக்குடி, அது மாதிரி நிறைய அரசு கல்லூரிகள் இருக்குது. அப்போ அரசு கல்லூரினா சரி கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு பொத்தாம்பதில் கம்மிங் பேக் டு இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை எடுத்துக்கங்க. இன்றைக்கி ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரசிடென்சி காலேஜில் தொடங்கி, ஒரு கியூஎம்சியில் தொடங்கி, காகிதம் இல்லத்தில் தொடங்கி, எத்தனை கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் தான் இன்றைக்கி புகழ்பெற்று விளங்குது. காலகாலமாக ஸ்காலர்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதில் யோசித்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அரசு கல்லூரிகள் ஒரு தனியார் அளவுக்கு விளம்பரம் பண்ணுறது கிடையாது. தன்னோடதில் அது இருக்குது, இது இருக்குது, அது செய்யணும். நியாயமாக அந்த விளம்பரம்னா அட்வர்டைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்துகிற முயற்சிகளையாவது அவங்க எடுக்கணும். அதை செய்யறதில்லை. அதனாலேயே நமக்கு அது தெரியாதால் அது குறைவு அப்படின்னு நினச்சிட்றோம். ஸோ அதனால் அரசு கல்லூரி அப்படின்னாலே மட்டம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலைஸ் பண்ணாமல் நம்ம நல்ல அரசு கல்லூரிகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து அதில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ நல்லது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.